ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னடா வீடியோ இன்னைக்கு போடலாம்னு நினைக்கும் போது தான் நேற்று எங்க ஹெச்ஓடி கால் பண்ணி ஃபர்ஸ்ட் நீ கார்டியாக் அரெஸ்ட் என்ன ஹார்ட் அட்டாக்னா என்னன்னு சொல்றா அப்படின்னாரு. நானும் ஏங் சார் அப்படின்னு கேட்டதுக்கு சில பேர்கிட்ட கேட்டா கார்டியாக் அரெஸ்ட் தான் ஹார்ட் அட்டாக்ங்கிறாங்க, ஹார்ட் அட்டாக்னா கார்டியாக் அரெஸ்ட்ங்கிறாங்க. ஸோ இதை பற்றி நல்லா சொல்றா. நானும் சரி குட் ஐடியாங்க சார் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ண கண்டென்ட் தான் கார்டியாக் அரெஸ்ட் அண்ட் ஹார்ட் அட்டாக். கார்டியாக் அரெஸ்ட் அண்ட் ஹார்ட் அட்டாக்னா என்ன? மாரடைப்பு. என்னடா இது ஹார்ட் அட்டாக்னா மாரடைப்பு தானே, நீ அது ஏன்டா மறுபடியும் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஹார்ட் அட்டாக் எப்படி ஏற்படணும்னு பார்த்தோம்னா கொரோனரி ஆர்ட்ரி, அதாவது உங்க ரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படும் போது வரதான் ஹார்ட் அட்டாக். கார்டியாக் அரெஸ்ட்னு பார்த்தோம்னா உங்க இதய துடிப்பு டக்குன்னு நின்று உங்களுக்கு பிளட்டு, உங்களுக்கு இதயத்து மூலியமா போக வேண்டிய பிளட்டு எந்த பிரெயின்ல இருந்து எந்த பார்ட்ஸுக்கும் போகாதனால ஸோ ஏற்படுறது தான் சடன் கார்டியாக் அரெஸ்ட். இது பார்த்தோம்னா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, ஒரு இமிடியேட்டான நமக்கு எதுவுமே இல்லைன்னா மரணம் நிச்சயம். ஸோ அப்படிப்பட்ட பேஷண்ட்டுக்கு சிபிஆர் இல்லைன்னா எலக்ட்ரிக் ஷாக் இது ரெண்டுமே தந்தாம்னா மட்டும்தான் ஸோ காப்பாற்ற முடியும். இது மேஜரா ஹார்ட் அட்டாக் அண்ட் கார்டியாக் அரெஸ்ட் ரெண்டு பேருக்கு யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு பேருக்குமே பொதுவாக வரது பார்த்தோம்னா ஓல்டர் வயசானவங்க, உங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஸ்மோக் பண்றவங்க, டயபெட்டிஸ், ஆல்கஹால் யூசர் இவங்களுக்கெல்லாம் வரலாம். கார்டியாக் அரெஸ்ட் வரதுக்கு காரணம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ஏதாவது ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் இல்ல இதயத்தில் ஏதாச்சும் நோய்கள் இருந்தா மட்டும்தான் சடன் கார்டியாக் அரெஸ்ட் ஏற்படும். ஓகே கைஸ், இது உங்க தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு மறக்காம கார்டியன் ஆஃப் ஆர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.